காசு வச்சு அந்த சிட்டி மீனவ தள்ளி விட்டு தலையில ரத்தம் வந்துருச்சுடா. படிச்சு படிச்சு சொன்னா கொஞ்சமாவது எங்க பேச்ச கேட்டியாடா? மாப்பிள்ள உன் கைய உடைச்சப்ப ஏமா சும்மா வருது. நம்ம இடத்துக்கு வந்து ஊமலையா கை வச்சுட்டு போயிருக்கா. சத்யா சத்யா ஏன் அப்படி பேசுற? சிட்டி, நான் இத்தனை நாள் உன்னை எங்கேயுமே விட்டு கொடுத்தேன். என் அக்காவை கீழே தள்ளி இருக்க, அவளுக்கு தலையில அடிபட்டு இருக்கு. சத்யா கிட்ட அவளை அப்படி பண்ணிருக்க. இங்க பாரு சிட்டி, நீ என் ஃப்ரெண்டா இருக்கலாம், அதுக்காக நீ என் அக்காவை என்ன இதே வேற எவனா இருந்திருந்தா சும்மா விட்டுருக்க மாட்டேன். பசங்க முன்னாடி என்னைய திட்டினா நான் சும்மா இருப்பேனா? எவ்வளவுதான் நான் உனக்காக பாக்குறது? ஒழுங்கா நீ வந்து என் அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்ட. இல்ல நான் இந்த அப்பா சரி, நீ எப்ப என் அக்காவை அடிச்சியோ அப்பவே உனக்கும் எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. பொங்குறான், இனிமே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். சரிங்க டாக்டர், இப்ப வீட்டுக்கு கூட்டு போயிடலாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். 3 ஹவர்ஸ்க்கு அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ண. நல்ல வேலை, நான் கூட பெருசா தண்ணி உட்கார். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. மீனா, ரத்தம் வேற போயிருக்குது, ஜூஸ் ஏதாவது குடிக்கணும். ஏதாவது பேசிட்டு இருக்காத, நீ போய் உட்கார். மீனா, அம்மா மீனா என்னாச்சு உனக்கு? நீ பதட்டமாகாதம்மா, உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. நான் நல்லாதான் இருக்கேன், ஒண்ணும் இல்ல. நீ ஏங்க அவனை பார்க்க போன? அல்ல அவ இருக்கிற நிலைமைய பாரு, எல்லாம் உன்னாலதான். சொல்றத கொஞ்சம் கூட அம்மா கேட்காம. விடுமா, வேண்டாம், அடிக்காதம்மா, விடுமா. சீதா அமைதியாரு. இப்ப அவனை அடிச்சு என்ன ஆக போகுது? இவனால இன்னும் ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நாங்க சொல்லும் போதே அவன் கூட பழகுறத விட்டுருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? நீ எங்க அவனெல்லாம் போய் பார்க்க போன? உன் வாழ்க்கையை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சத்யா. அப்பாவை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. உனக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா வேலைக்கு போய் அம்மாவையும் சீதாவையும் பார்த்துப்பேன்னு நம்பி தானடா நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன். நல்ல படிப்பும் வேலையும் இருந்தா முன்னேறிடலாம். ஆனா தப்பான ஆளுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நாங்க உன் நல்லதுக்காக தான் சொல்றோம். உன் மாமாக்கு கூட உன் மேல கோவம் இருந்தாலும் உனக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட் நினைச்சு நம்புனங்கா. எங்களுக்காக உன் படிப்பை விட்டு நீ கஷ்டப்பட்டு கொண்டு வரணும் தான் போனேன். எப்படி அது போதும் எங்களுக்கு. சரிக்கா, இனிமே அவன் கூட சேர மாட்டேன். இனிமே அவன் கூட சேர மாட்டேக்கா. படிப்புல மட்டும் கவனமா இரு, நீ நல்லா வருவ. பொண்டாட்டி அடி வாங்கினதான் இவர் திருந்தணுமா? அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? வாங்க மாப்பிள்ள. ஏங்க இனிமே விஷயத்தை கேள்விப்பட்டு உங்களுக்கு தான் பிரஷர் ஏறி இருந்திருக்கும். சரி, எப்படி அவங்க 2 பேரும் ஊத்தி கொடுத்துரு. பயப்படாதீங்க. நீ ஏதாவது அடிச்சிட்டியா? நான் ஏன் அவளை அடிக்க போறேன்? மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. இன்னும் என்னதாமா ஆச்சு? பார்க்காம திரும்பி இருந்திருக்கிறா, சாஞ்சி கீழே வந்துட்டாப்பா. சின்ன அடிதான், கட்டு பெருசா போட்டு விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். பார்த்து போக கூடாதாமா? எங்க என்னங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? ஏய், என்னடி தலையில கட்டு போட்டுருக்கு? கவனம் வண்டி ஓட்டுறதுல இருக்கணும். வாய்க்கிழே பேச தெரியுதுல்ல? வண்டியை ஒழுங்கா ஓட்ட தெரியாது? எப்ப பார்த்தாலும் பத்திரமா போக வேண்டியதானேன்னு கேக்குறேன். என்ன அடி பலமா பட்டுருச்சு? இல்ல அத்தை, 2 நாள்ல ஆறிடும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இன்னைக்கு மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் வலி குறைஞ்சிருச்சு. நானே சமைச்சிடுறேன். அம்மா பாப்பா அது சமைக்கல, சாப்பாடுல என்ன கத்துவாங்க. இப்படி அடிபட்டுருச்சு எனக்கு. இதெல்லாம் சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்கல்ல, கண்ணு படத்தான் செய்யும். கரெக்டுப்பா, நம்ம நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கு. இல்ல மாமா, நீங்க இந்த நேரத்துல தூங்குவீங்க. சுடுது சுடுது சுடுது. ஏங்க இருக்கா? இல்லங்க. நீ எதுக்கு முதல்ல அவனெல்லாம் பார்க்க போற? பழக்கம்லாம் வச்சுக்க ஆரம்பிச்சுட்டான். இப்படியே விடக்கூடாதுன்னு தான். நான் சொல்லும் போதே அவன் கேட்டிருந்தான்னா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? வயசு அப்படி. சிட்டிய நல்ல செல்வம் விஷயத்தை தானே சொல்ற. அது ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணது. பாசமோ நட்போ நம்ம கண்ணை மறைக்கும்னு எனக்கும் நல்லா தெரியுங்க. அப்படிலாம் இல்ல செல்வம், அப்பா மேல இருக்கிற பாசத்தை நினைச்சு நீங்க பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்ல மீனா, புரியுதுங்க. நான் வீண் செலவு பண்ணா நாம தான் இதெல்லாம் பண்ணாதடா அப்படின்னு எடுத்து சொல்லணும். அப்படின்னா
பண்ணிடாத மீனா. நமக்குள்ள சண்டை வரலாம் போலாம், அது வேற. போதுங்க, வேண்டாம். என்னண்ணே அந்த முத்துவை ஏதாவது செய்யணுண்ணே. சத்யாவும் இப்போ உங்களை முறைச்சிக்கிட்டான். மாமா மச்சானுங்க சேர்ந்துருப்பானுங்க போல இருக்குண்ணே. இனிமே சத்யாவும் இங்க வரமாட்டான். அவங்க 2 பேருக்கும் சேர்த்து ஒரு ஆப்பு வைக்கணும். என்ன விஷயம் பேசணும்னு சொன்னீங்க? ஆமா, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குதா. அனுப்பியாச்சே. அவன் திரும்பி வந்துட்டான். வெளியே வந்துட்டானா? எப்படி அதெல்லாம் தெரியாது. வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்றான்? காரணம் இல்லாம இருக்காது. சின்ன சின்னதா பணம் கேட்டுட்டு இருந்தவன் இப்ப ரொம்ப பெரிய அமௌண்டா கேட்டு மிரட்டுறான். என்கிட்ட அவ்வளோ ஹெல்ப் மட்டும் எனக்காக பண்ணுங்க. ஆனா உன்னை தேடி வர மாட்டேன், நீயும் வந்துடாத. இதுக்கு பணம் பக்கமே வரவிடாம பாத்துக்கிறேன். ஆனா நான் இதை உங்களுக்கு செய்யணும்னா